முத்தழகுல கோவில்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அஞ்சலி வந்து அவங்க அம்மா கிட்ட ஒப்பிக்கிறாங்க. ஒருவேளை கோவில்ல வச்சு பண்ணனால சாமி காப்பாத்திருச்சோமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, சாமி வந்து நைட்டு உன் கண்ணை குத்த போகுது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க ரெஜினா. நாளைக்கு முத்தழகு எப்படியும் வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அவங்க வரும்போது எப்படியாவது டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடணும். எல்லாருக்கும் அவங்க முழுகாம இருக்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடணும்னு பேசிக்கிறாங்க. ரெஜினா அஞ்சலி கிட்ட, நீ அந்த வேலையை கரெக்டா பாரு, குழந்தை என்ன பண்றதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகு வீட்டுக்கு வர்றாங்க. குழந்தை விஷயத்த சொல்லவே இல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. ஐயோ, உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு ஷாக்ல இருக்க. அவங்க பேசினது அமுதன் குழந்தைய பத்தியும் தூளியில போடுறத பத்தியும். முத்தழகுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கு. அமுதன் முத்தழக ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாரு. முத்தழகு ஆனா ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன வேணா நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம், ஆனா ஸ்வேதாவை உங்களால சமாளிக்கவே முடியாது, அவ நீங்க வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டு போறாங்க. அமுதன் கிளம்பணும்னு திலகா முத்தழகு கிட்ட, எவ்வளவு உன்னை கூப்பிடுறாங்க, உனக்கு போறதுக்கு என்ன ரொம்ப திமிராய் போயிருச்சா அப்படின்னு திட்டுறாங்க. நான் மானத்தோட வாழணும்னு நினைக்கிறேன் சித்தி, இது உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முத்தழகு. வயலுக்கு பொன்னியோட போறாங்க. அங்க பார்த்தா சாணியெல்லாம் ஆல்ரெடி கொட்டி வச்சிருக்காங்க. யாரா சாணிய கொட்டினது அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தா வேற யாரும் இல்ல, பூமிதான். அங்க பாரு உன் பால் டப்பாவ அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. முத்தழகு இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஓடி போய், உங்களுக்கு தான் சாணி வாசனையே பிடிக்காதுல்ல, இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுலங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்றாரு. பிடிக்காததை இப்படி பண்ணாதீங்க, அது பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பூமி சாணி எல்லாம் கொட்டிட்டு, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க முத்தழகுக்காக இவ்வளவு பண்றீங்க, முத்தழகு உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாளா? அது அவளோட குடும்பம், கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்றாங்க பொன்னி. நான் வரல, கண்டிப்பா நான் போக மாட்டேன், பொன்னி நீ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு விறுவிறுன்னு முன்னாடி நடந்துடுறாங்க. பொன்னி பூமி கிட்ட, நீங்க அவளை விட்டு கொடுக்காம இருங்க, இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா அவளுக்கு வேணும். ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் வெளியே வந்தா நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒன்னா சேர்ந்துருவீங்க. அது வரைக்கும் அவளை விட்டு கொடுக்காதீங்க. என்ன விஷயம்னு கேட்காதீங்க, அதை சொல்ற உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பூமி என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. அமுதன் வீட்டுக்கு வந்து குழந்தைய கொஞ்சிட்டு முத்தழக கூப்பிட்டதை பத்தியும் முத்தழகு வரமாட்டேன்னு சொன்னதையும் சொல்றாங்க. ஸ்வேதா ஆனா இந்த ஃபங்க்ஷன் அவங்க இல்லாம நடக்காது, அவங்கள கண்டிப்பா நான் வர வைப்பேன் அப்படின்னு தீர்மானமா சொல்றாங்க. முத்தழகு வீட்டுக்கு வந்து கூட்டிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. மாமியார் வந்து கூப்பிட்டது, ஸ்வீட் கொடுத்தது, ஸ்வேதாக்கு டெலிவரி ஆனதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு நம்மளுக்கு வயிறு பெருசானா எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்த சாரி எல்லாத்தையும் வயித்துல வச்சு வயிறை பெருசா மாத்திக்கிறாங்க. அப்புறம் குழந்தைகிட்ட பேசுற மாதிரி, என்னடா விறுவிறுன்னு இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்ட, அம்மாவால குனிஞ்சு கூட்ட முடியாது, சரி நடந்து பாக்கலாமா அப்படின்னு நடக்கிறாங்க. யாரோ வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு எட்டி பாக்குற மாதிரி சும்மா ஆக்ஷன் பண்றாங்க. பார்த்தா நிஜமாவே பூமி அங்க வந்து நிக்கிறாரு. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி அவசர அவசரமா இருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறாங்க. பூமி பாத்துட்டாரு. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.